அன்பானவர்களே, இந்த ஏப்ரல் 26ஆம் தேதி ஹிந்து பேப்பரில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் ஆர்டிக்கல் வாசித்தேன். ஃபஸ்ட்டு பேஜில் இருக்குது. அது என்ன சொல்லியிருக்குன்னா, நம்ம இந்தியாவை சார்ந்த மிசோராம், மணிப்பூர்லேருந்து 240 பேரை இஸ்ரேல் தேசம் அவங்க தேசத்துக்கு அழைத்து செல்கிறது. டெல் அவிவ் என்ற அவங்களுடைய ஊருக்கு கூட்டி கொண்டு போகப்படுகிறார்கள். யார் இவங்க? ஏன் இஸ்ரேல் தேசத்திலிருந்து வந்து மிசோராம், மணிப்பூர்லேருந்து இந்த ஆட்களை கூட்டி கொண்டு போகிறாங்க? முதல்ல இவங்க யார்? இவங்க மிசோராமில் இப்போ கூக்கி என்ற கம்யூனிட்டியை சார்ந்தவர்கள். அந்த கூக்கி கம்யூனிட்டி நிறைய சப் குரூப்ஸ் இருக்கு. அதில் ஒரு சப் குரூப் பேர் பெனி மெனேஷே அப்படின்ற ஒரு குரூப். பாதி புரிஞ்சிருக்கும் இதை பேரை கேட்டோன்னே. பெனே அப்படின்னா சன், மனேஷே அப்படின்னா நம்ம மனசே அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்தவங்க. அதாவது மனசே கோத்திரத்தை சார்ந்தவர்கள். அன்பானவர்களே, இவங்களை இஸ்ரேல் தேசம் இன்னார் என்று அறிந்து நீங்கள் எங்க சொந்த பந்தம், எங்க கோத்திரம் சொல்லி கூட்டி கொண்டு போகிறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், சாலமோனுக்கு பிறகு ராஜா சாலமோன் கிங், அவருக்கு பிறகு வந்து தேசம் ரெண்டாக பிரியுது. நார்தன் கிங்டம், சதர்ன் கிங்டம். நார்தன் கிங்டத்துக்கு பேர் இஸ்ரேல், அதனுடைய தலைநகரம் சமாரியா. சதர்ன் கிங்டத்துக்கு பேர் யூதா, அதனுடைய கேபிட்டல் ஜெருசலேம். இந்த நார்தன் கிங்டமோ சதர்ன் கிங்டமோ ஒரு காலகட்டத்தில் அந்நிய ராஜாக்கள்னால பிடிக்கப்பட்டு ஜனங்கள் கூட்டி செல்லப்படுகிறார், எக்ஸைலாக வெளியே போகிறாங்க. இந்த நார்தன் கிங்டம் இஸ்ரேல் எப்போ அசிரியர் வந்தாங்கன்னா 722 வருஷங்கள் முன்பாக, இயேசு பிறப்பதுக்கு 722 வருஷங்கள் முன்பாக வந்து அவங்களால அடிமைகளாக எடுத்து சொல்கிறாங்க. அவங்களுடைய சாம்ராஜ்யத்தில் பல தேசங்கள் இருக்கு, எல்லா தேசங்களையும் அவங்க சிதறடிக்கப்படுறாங்க. இன்னும் சுமார் அவர் 120 வருஷம் கழிச்சு இயேசு வருவதற்கு 608 வருஷங்கள் முன்பாக, அப்புறம் பின்னும் தொடர்ந்து பாபிலோன் தேசத்துக்காரங்க வந்து சதர்ன் கிங்டம் உள்ள தானியேல் போன்றவங்களெல்லாம் பிடிச்சு கொண்டு செல்கிறார்கள், சிதறடிக்கப்படுறாங்க தேவ ஜனங்க. இந்த மணிப்பூர், மிசோராமில் உள்ள ஜனங்கள் விசுவாசிக்கிறாங்க, நாங்கள் இஸ்ரேல் கோத்திரத்தை சார்ந்தவர்கள், எங்களுடைய முன்னோர் கிட்டத்தட்ட 2700 வருஷம் முன்பாக இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. இவங்க என்ன அடிப்படையில் சொல்றாங்க, ஏன் சொல்றாங்க சற்று பார்ப்போமா? இவங்க 2700 வருஷங்கள் இஸ்ரேல் தேசம் விட்டு வந்தோம், இன்னும் சில பண்டிகைகள் கொண்டாடுறாங்க. இஸ்ரேல் தேசத்தில் முக்கியமான பண்டிகைகள் என்னன்னா, பஸ்கா பண்டிகை, கூடார பண்டிகை, அர்பின் பண்டிகை. இவங்க இந்த பண்டிகை காலத்தில் ஆல்மோஸ்ட் இன் லைன் வித் த டைம் ஆஃப் தீஸ் 3 ஃபெஸ்டிவல்ஸ், இந்த காலகட்டங்களில் அதை பேரை சொல்லியில் அந்த மாதிரி எல்லா காரியங்களும் செஞ்சு கொண்டாடுறாங்க. நம்ம பழைய ஏற்பாடில் லேவியாகமம் போன்ற புஸ்தகங்களில் எப்படி சுத்தமாக இருக்கணும் தேவ ஜனங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அதன்படியே இவங்க கை கழுவுறது, ஸ்நானம் பண்ணுறது எல்லாமே இருக்கு. அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் கதை சொல்லுவாங்கல்ல, அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் எல்லாரும் பல வருஷம் முன்பாக, கிட்டத்தட்ட 200-700 வருஷம் முன்பாக நீர் வழியாக இங்கே வந்து சேர்ந்தோம். என்ன சொல்கிறாங்க? நாங்கள் மண்ணின் மைந்தர்கள் அல்ல என்று. இந்த கடந்த நூற்றாண்டில் இந்த ஜனங்களுக்கெல்லாம் கையில் வேதம் கிடச்சிச்சு. இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம், நாம இஸ்ரவேல் கோத்திரத்தை சார்ந்தவர்கள். 2005ஆம் வருஷத்தில் இஸ்ரேல் அரசாங்கம், த சீஃப் ரபினேட் ஆஃப் இஸ்ரேல் அங்கீகரிக்கிறாரு, இவங்க பெனை மனேஷே, இவங்க மனேசே கோத்திரத்தை சார்ந்தவர்கள். கடந்த 20 வருஷங்களாக கொஞ்சம் கொஞ்சம் பேராக மைக்ரேட் ஆகி போனாங்க. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் 600 பேர் போகிறாங்க, 240 பேர் போயிட்டாங்க. வேதம் என்ன சொல்லுது? வேதம் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறது. உதாரணமாக உபாகம் 28ஆம் அதிகாரம் 64ஆம் வசனம், நீங்க கர்த்தரை நேசிக்கணும், நீங்க கர்த்தரை மட்டுமே சேவிக்கணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், இல்லைன்னா உங்க பூமியில பல இடங்களுக்கு உங்களை சிதறடிப்பே. இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரங்களும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல.
ஆண்டவர் அனுமதி கொடுத்தார். அந்நிய ராஜாக்களுக்கு இவங்களை பிடிச்சிட்டு போங்கன்ட்டு. அப்படி பிடிக்கப்பட்டு அகதிகளாக சென்றவர்கள் அங்கங்க சிதறப்பட்டு இருக்கிறார்கள். அது ஒரு குரூப் தான் இங்க இருக்க குரூப். இந்த எச்சரிக்கை கொடுத்த தேவன், சிதறடிக்க அனுமதி கொடுத்த தேவன், வேதத்தில் ஒரு அருமையான வாக்குத்தத்தம் நிறைந்த ஒரு மெசியானிக் ப்ரொஃபஸியும் எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஜாதிகளுக்குள் ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் 4 திசையிலிருந்து கூட்டுவார். யார் கூட்டுவாரு? மேசியா தன்னுடைய 2ஆம் வருகையில கூட்டுவார். பூமியின் 4 திசையிலிருந்தும் யார் யாரு எங்கெங்க இருந்தாலும் சரி எல்லாரையும் ஆண்டவர் கூட்டுவார், மீண்டும் கூட்டுவார் இயேசுவின் வருகையின் போது. அல்லேலூயா. உடனே நம்ம நினைக்கலாம், இது இந்த செயல், இந்த ஆபரேஷனுக்கு பேரு ஆபரேஷன் விங்ஸ் ஆஃப் டான். இந்த ஆபரேஷன் விங்ஸ் ஆஃப் டான் கிட்டத்தட்ட 600 பேர் இஸ்ரேல் தேசத்துக்கு கொண்டு போகப்படுறாங்களே, இது இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் அடையாளமா? அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் அடையாளம் பார்க்கணும்னா பிரதானமாக மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை பார்க்கணும். மத்தேயு 24 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார் என்னென்ன அடையாளங்கள், தன்னுடைய 2ஆம் வருகையின் அடையாளங்கள். முதலாவது சொல்றது, யுத்தங்களையும் யுத்தங்களுடைய செய்திகளையும் கேட்பீர்கள். கொடிய பஞ்சங்கள் உண்டாகும், கொடிய நோய்கள் உண்டாகும், அன்பு குறைந்து போகும், அக்கிரமம் ஜாஸ்தி ஆகும். நிறைய அடையாளங்கள். பூமி அதிர்ச்சி உண்டாகும், நிறைய நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் உண்டாகும். இது மாதிரி பல அடையாளங்கள் சொல்றாரு. சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான அடையாளம் சொல்றாரு. பூமி எங்கும் சகல ஜாதிகளுக்குள்ளும் ஆல் நேஷன்ஸ் நற்செய்தி காஸ்பல் சாட்சியாக சொல்லப்படும். அல்லேலூயா. எல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜில் நிறைவேறி கொண்டு இருக்கின்றன. தொடர்ந்து அந்த பகுதி பற்றி இயேசு ஒரு முக்கியமான எச்சரிக்கை கொடுக்கிறார். நல்லா கவனிச்சுங்க மக்களே, இவையெல்லாம் அடையாளம்தான், இவையெல்லாம் வேதனை துவக்கம்தான், முடிவு உடனே வராது. உடனே ஜம்ப் பண்ணிடக்கூடாது கன்க்ளூஷனுக்கு. இந்த வருஷம் அந்த வருஷம் இயேசு வரப்போகிறார், இப்ப இந்த குக்கியில இருந்து இந்த பெனாய் மெனேஷே போறாங்களே அப்ப எனக்கு கணக்கு போடக்கூடாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் ஒரு அற்புதமான டெஸ்ட் எனக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். என்ன சொல்றாரு? மத்தேயு 24ஆம் அதிகாரம் 32, 33 வசனங்கள். அத்திமரத்தை நீங்க பார்ப்பீங்கல்ல, இந்த வசனங்கள் சொல்லும் போதெல்லாம் சீஷல் முன்னா பேசிட்டு இருக்காரு. இந்த அத்திமரம் அப்படின்னா அவங்க எல்லாத்துக்கும் புரியும். இந்த அத்திமரம் துளிர் விடும்போது, ஒரு காலகட்டத்தில் துளிர் விடும், உடனே உங்களுக்கு புரியுதில்லை இது வசந்த காலம் என்று அறிவீர்கள். கவனிச்சு பார்க்குறீங்க, உடனே உங்களுக்கு புரியுது. கேலண்டர்லாம் பார்க்க வேண்டாம், டக்குன்னு சொல்றீங்க வசந்த காலம் சமீபமாய் வந்துடுச்சு. அப்படியே நான் சொன்னேனே மேல எல்லா சயின்ஸை சொன்னேனே, அடையாளங்கள், வருகையின் அடையாளம் சொன்னேனே, இவையெல்லாம் நிறைவேறும் போது நீங்க கவனிச்சு பார்க்கணும். அப்ப உங்களுக்கு புரியும் அவர் மேசியா சமீபமாக வந்திருக்கிறார் என்பதுக்கு அது கன்ஃபர்மேஷன். ஏசு என்ன சொல்றாரு? நாம விழிப்போடு இருக்கணும். விழித்திருங்கள், எச்சரிக்கையோடு இருங்க. நிறைய கள்ள தீர்க்கர்கள் வருவாங்க, நிறைய கள்ள தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. எச்சரிக்கையோடு இருங்க. தரித்திருங்கள் விசுவாசத்திலும் அன்பிலும். கண்டிப்பாக இயேசு வருவார். ஆனா வேதம் சொல்லுது, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 36ஆம் வருஷம், ஒருவரும் அதை அறியார்கள் அவர் எந்த நாள்ல எந்த நேரத்தில் வராரு. Nobody knows except the Father. But everybody needs to be prepared, needs to be ready. Hallelujah. அன்பானவர்களே, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்கிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழிந்து போகாது. நம்ம பார்த்தோமே ஏசாயா 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பூமியில சிதறப்பட்ட அநேகர், யூதேயா தேசத்தில் உள்ளவங்க, யூதேயா தேசத்தில் போனவங்க,
இஸ்ரேல் தேசத்தில் போனவங்க, நார்தன் கிங்டமில் போனவங்க, சதர்ன் கிங்டமில் போனவங்க எல்லாரும் பூமியின் 4 முனையிலிருந்தும் மீண்டும் சேர்க்கப்படுவார்கள். இது ஒரு மெசானிக் ப்ராஃபஸி. மெசானிக் ப்ராஃபஸி என்னது? இயேசு கிறிஸ்து முதல் வருகை பற்றி முன்னால் சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையும் அதுக்கு பின்பு நடக்கிற சம்பவங்களையும் முன் அறிவிக்கப்பட்டவைகள். இவை எல்லாம் நிறைவேறும். ஹல்லேலூயா. ஆம் அன்பானவர்களே, இதெல்லாம் ஆயத்தம், அடையாளங்கள் நிறைவேறுவதற்கு ஆயத்தம். இஸ்ரேல் தேசத்தில் மினிஸ்ட்ரி ஆஃப் அலியா அண்ட் இன்டெகிரேஷன் இந்த எஃபர்ட் எடுத்திருக்காங்க. தொடர்ந்து இன்னும் நிறைய பேர் உலகமெங்கும் உள்ளவங்களை கூட்டி சேர்ப்பார்கள். இந்த கூட்டி சேர்ப்பாருங்க போது 2 விதமாக புரிஞ்சுக்கணும். ஒன்று ஜாகிராஃபிக்கலி, அந்த தேசத்தில் இந்த தேசத்துக்கு கூட்டி கொண்டு வரப்படுவது. 2வது ஸ்பிரிச்சுவலி, ஆண்டவர் விட்டு தூரமாக இருக்கவங்க மீண்டும் ஆண்டவரிடம் வர்றவங்க கூட்டி சேர்க்கிறவர். அவர் முன் குறித்த நேரத்தில் வருவார். ஆமென்.